வேலூர் மாவட்டம் பெருமுகையில் சட்டவிரோதமாக கல்குவாரிகள் செயல்படுவதாக உள்ளூர் மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கல்குவாரிகளில் வெடிவைத்து தகர்க்கப்படும் பாறைகள் உடைந்து குடியிருப்பு பகுதியில் விடுவதாக கூறுகின்றனர். இதனால் பாதிப்பு ஏற்படுவதாக கவலை தெரிவிக்கும் மக்கள், வெடி வைக்கப்படுவதால் வீடுகள், பள்ளிகள் உள்ளிட்ட கட்டடங்களில் விரிசல் ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் வெடி விபத்தினால் உருவாகும் அதிர்வு காரணமாக நிலத்தடி நீரூற்றும் அடைபட்டு தண்ணீர் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். வெடிகால் 4 மணிக்கு இந்த வெடி வைக்கிறவங்க மலையில் போனாங்கனாக்கா சாயங்காலம் 7 மணி வரைக்கும் வெடி வைக்கிறாங்க. எந்த நேரத்தில் வெடி வைக்கிறாங்க, எந்த நேரத்தில் வெடி வைக்க மாட்டேன்றாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. எதுவும் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண மாட்டேன்றாங்க. அதே போல் அந்த பக்கம் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு எங்களால் இப்போ ஊருக்காரங்க போக முடியல. ஒரு கோயில் குளத்துக்கு போகலான்னா கூட அந்த இடத்துக்கு போக முடியல, வர முடியல. வெடி வைக்கிற கல் வீட்டு பக்கத்தில் வந்து விழுற அளவுக்கு வெடி வைக்கிறாங்க. கல்குவாரியில் இருந்து நாள் ஒன்றுக்கு நூற்றுக்கணக்கான லாரிகள் ஊர் வழியாக செல்வதால் அச்சத்துடனேயே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக இப்பகுதிவாசிகள் கூறுகின்றனர். ஊருக்கு அருகே ராட்சத இயந்திரங்கள் மூலம் கற்கள் அரைக்கப்படுவதால் அவற்றின் தூசி குடியிருப்பு பகுதிகளில் படர்ந்து காணப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்கள் தெருவில் சுதந்திரமாக ஒலாத்த முடியல. ஒரு சாயந்தரம் டைமில் வாக்கிங் போகலன்னா ரோட்டில் நடக்க முடியாத அளவுக்கு லாரிங்க போகுது. வீடுங்க இருக்கிற பக்கத்தில் 20 அடியிலேயே ஜல்லி மிஷின் வச்சுக்கின்னு ஜல்லி மிஷின் ஓட்டுறாரு. அவரை கேட்டாக்கா நான் பர்மனெண்ட் இருக்குது, நான் ஓட்டுறேன்றாரு. அந்த தூசி வந்து வீட்டுள்ள நறிஞ்சு வீட்டுள்ள பவுட்ரு ஒட்டுது, துணி மேலே ஒட்டுது, சாப்பாட்டு மேலே கொட்டுது, பாத்திரம் கழுவி வச்சா பாத்திரத்தில் இருக்குது, துணி கசிக்கு மேலே உடஞ்சினா துணியில் ஒட்டுது. எங்களுக்கு இதே சிரமம் காலம் பூரா இருந்தால் நாங்கள் எப்படி வாடுறது இந்த ஊரில்? இப்பிரச்சினை குறித்து பலமுறை முறையிட்டும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து வேலூர் ஆட்சியர் ராமனிடம் கேட்டபோது ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்காக வேலூர் செய்தியாளர் குமரவேல்.